ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி பார்க்க போகிறோம். இதில் காமன் மிஸ்டேக்ஸ் ஆன் ட்ரேடிங், அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரேடிங் ஓவர் அதர் பிஸ்னஸஸ், அப்புறம் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு ட்ரேடிங் விசஸ் அதர் பிஸ்னஸஸ். ஸோ ட்ரேடிங்கில் இட் இஸ் பாசிபிள் டு ஸ்டார்ட் ஏர்னிங் மணி ஃப்ரம் டே ஒன். இன் அதர் பிஸ்னஸில் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஸ்டார்ட் ஏர்னிங் மணி ஃப்ரம் டே ஒன். இன்னொன்று, ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தெர் இஸ் நோ காம்படிஷன். உங்களுக்கு நீங்களே தான் காம்படிஷன். பட் அதர் பிஸ்னஸஸில் ஆல்வேஸ் உங்களுக்கு காம்படிஷன்ஸ் இருக்கும். ட்ரேடிங்கில் ஆல்வேஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களையே தேடி வரும், நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணணும். ஆனால் அதர் பிஸ்னஸஸில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகணும். ஸோ ட்ரேடிங் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும், தப்பாக பண்ணிங்கன்னா லாஸ் ஆகும். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, எவ்வளோ ரிவார்ட் கிடைக்குது, அதெல்லாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ ஆக்சுவலாக. ஆனால் அதர் பிஸ்னஸஸில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ் டூ. உங்களோட எம்ப்ளாயீஸ் ப்ளஸ் வேஜஸ்ஸு அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதர் பிஸ்னஸோட ப்ராஃபிட்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைண்டிங் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஈஸி. ஸோ ட்ரேடிங்கில் எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் பிஸ்னஸஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதும் ஃபைண்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ட்ரேடிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டான டைம், கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கணும். உங்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், உங்கள் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடலாம். அடுத்தது, மேனேஜிங் ஆஃப் லாஸஸ் இஸ் வெரி ஈஸி இன் ட்ரேடிங். ஸோ நீங்கள் ட்ரேடிங் வந்து ஒரு லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ரெக்கவர் இன்றைக்கே பண்ணணும்னு இல்லை, ஒரு 2 days 3 days கழித்து கூட நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனால் பிஸ்னஸில் நீங்கள் உங்களுக்கு ஒரு லாஸ் ஆகுது, வேஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹை இன் ட்ரேடிங். ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கும் சரி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி ஹை கம்பேரிங் டு த ஃபிக்ஸட் டெபாசிட். ஆனால் அதர் பிஸ்னஸில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி லெஸ். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலாக பிஸ்னஸை பொறுத்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், பட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் டூ. நெக்ஸ்ட்டு, ட்ரேடிங்கில் டெப்ரிஷியேஷன் இல்லை. நீங்கள் எந்த செட்டும் வாங்கி வைக்க போகிறதில்ல, அதில் எந்த டெப்ரிஷியேஷனும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஸ்டாக் வாங்கி வைப்பீங்க, அதுக்கு கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் இருக்கும். அட்லீஸ்ட் அதில் வந்துட்டு உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், அந்த மாதிரி நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் பிஸ்னஸில் கண்டிப்பாக டெப்ரிஷியேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து ஒரு நம்பர் ஆஃப் டேஸ்க்கு ஸ்டாப் பண்ணி கூட வைக்கலாம். இன்றைக்கே ஒரு 5,000 லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 days கூட நீங்கள் ட்ரேடிங் பண்ணாமல் வைக்கலாம். ஆனால் பிஸ்னஸில் நீங்கள் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டாப் பண்ண முடியாது. ட்ரேடிங்கில் எப்போவுமே ஒரு ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மேக்ஸிமம் ரிஸ்க் இவ்வளோ தான் உங்கள் மேக்ஸிமம் ரிஸ்க்குனா அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம். ஆனால் பிஸ்னஸில் ஸ்டாப் லாஸ் பாசிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் இல்லை ட்ரேடிங்கில், ஓன்லி டேக்ஸஸ் அண்ட் ப்ரோக்கரேஜஸ் தான் இருக்கும். பட் பிஸ்னஸஸில் உங்களுக்கு வேஜஸ்ஸு, டேக்ஸஸு, ரெண்ட்ஸு, பில் பேமெண்ட்ஸு, வெண்டர் பேமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டுலேயுமே ஒரே ஒரு காமனான பாயிண்ட் தான், யூ கேனாட் ஏர்ன் மணி வித்தவுட் ப்ரியர் நாலேஜ். உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் மணி ரெண்டுலேயுமே ஏர்ன் பண்ண முடியாது. இது ஒன்று தான் காமனான பாயிண்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் பிஸ்னஸை பண்ணுறதை விட ட்ரேடிங் இஸ் அ குட் பிஸ்னஸ். நெக்ஸ்ட், ஸ்மால் ட்ரேடர்ஸ் விசஸ் பிக் பிளேயர்ஸ். ஸ்மால் ட்ரேடர்ஸ்னால் அவங்களோட கேபிட்டல் கம்மியாக இருக்கும், பிக் பிளேயர்ஸ்னால் அவங்களோட கேபிட்டல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்கும். மோஸ்ட்லி ஸ்மால் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ணுவாங்க. ஆனால் பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லாங் ட்ரேட்ஸ் எடுப்பாங்க, ப்ளஸ் இன்ட்ராடேவும் சம்டைம்ஸ் பண்ணுவாங்க இஃப் தே ஆர் வெரி ஷுர். அதுக்கப்புறம் ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரிஸ்க் வந்து லோவாக இருக்கும், பிகாஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் லோ. ஸோ அதோட ரிஸ்க் வந்து கண்டிப்பாக லோவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க, ப்ராஃபிட்ஸும் நிறையா இருக்கும். ஆனால் பிக் பிளேயர்ஸ்க்கு ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களோட ப்ராஃபிட்ஸ் கம்மியாக இருக்கும் கம்பேரிங் டு த ஸ்மால் ட்ரேடர்ஸ். த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 1000 வருதுன்னா அவங்களுக்கு 5,000 ப்ராஃபிட் வரும். பட் நம்மளோட பர்சன்டேஜ் 10% இருக்கும், அவங்களோட வெறும் 5% இருக்கும். பட் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸ்மால் ட்ரேடர்ஸ் எல்லாருமே பாதி பேர் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணுவாங்க அண்ட் செல்லிங்கும் பண்ணுவாங்க. பட் பிக் பிளேயர்ஸ் ஓன்லி ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்க பையிங் பண்ண மாட்டாங்க, ஹெட்ஜிங்கை தவிர பையிங் பண்ணவே மாட்டாங்க. சம்டைம் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து நேக்கட் பையிங் இல்லைனா நேக்கட் செல்லிங் போவாங்க. பட் பிக் பிளேயர்ஸ் வந்து ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. அவங்க வந்து மார்க்கெட்டை ஒரு வியூவாக மட்டும் எடுக்க மாட்டாங்க, பாசிட்டிவ் வியூவாக எடுத்தாலும் நெகட்டிவில் போனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது எந்த பிஸ்னஸ்லேயும் சரி, ஒரு பொருளை அவங்க 10 rupeesக்கு வாங்குவாங்க, 20 rupeesக்கு விற்பாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க 10 rupees தான் அவங்க ப்ராஃபிட். ஆனால் ஸ்மால் ட்ரேடர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா
₹10க்கு பொருளை வாங்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கு ₹20 ப்ராஃபிட் வரணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். ஸ்மால் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் மணி லூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் மேனேஜிங் ஆஃப் லாஸஸ் வந்து ரொம்ப ஈஸி ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு, அண்ட் மேனேஜிங் ஆஃப் லாஸஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ ஃபார் பிக் பிளேயர்ஸ். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு செட் ஆஃப் மணி வந்து தனியாக அதுக்குன்னே வச்சுருப்பாங்க, அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஸ்மால் ட்ரேடர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பிக் பிளேயர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு அது கன்சிஸ்டண்ட்டாக மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் பிளான். நீங்கள் எப்போவுமே ஒரு ட்ரேடிங் பிளான் எப்போவுமே வச்சுருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மைண்ட் செட் ஆன் மார்க்கெட். மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மார்க்கெட்டில் பாசிட்டிவ் மூவ் இன்றைக்கி இருக்குன்னா, மார்க்கெட் சப்போஸ் நெகட்டிவ் மூவ் போகுது அப்படின்னாலும் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பாசிட்டிவ் மூவ் மார்க்கெட் கண்டிப்பாக இன்றைக்கி போகுங்கிற மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. ஸோ அந்த கன்க்ளூஷனுக்கு எப்போவுமே வராதிங்க. மார்க்கெட் நீங்கள் பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்க, ஆனால் மார்க்கெட் நெகட்டிவில் போகுதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்க முடியும். ஸோ எப்போவுமே மார்க்கெட் பாசிட்டிவ்னு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா, நெகட்டிவில் போச்சுன்னா யூ ஹேவ் டு அக்செப்ட் இட் அண்ட் கோ ஃபார் நெகட்டிவ். டோன்ட் கோ அகெயின்ஸ்ட் த மார்க்கெட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டோன்ட் கன்க்ளூட். நீங்கள் வந்து இதோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்குன்னா இதோட அவ்வளோதான், இதுக்கப்புறம் பாசிட்டிவ் போகாது, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் கீழே தான் போகும் அப்படிங்கிறத நீங்கள் கன்க்ளூட் பண்ணாதீங்க. ஸோ பாசிட்டிவ் போச்சுன்னா எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத வேணால் நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாமே தவிர, ஆனால் பாசிட்டிவ் கண்டிப்பாக போகாது இல்லை நெகட்டிவ் கண்டிப்பாக போகாதுன்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணவே கூடாது. தேர்ட் வந்து ஹாவ் ஆல்டர்னேட் ஐடியாஸ் ஆன் மார்க்கெட். ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு வியூ நீங்கள் பாசிட்டிவாக பாருங்கள், ஒரு வியூ நெகட்டிவாக பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் ஏன் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வியூ எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஏன் நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வியூ எடுத்துக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் வியூ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பேங்க்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 10 டேஸாக வந்து நெகட்டிவில் இருந்துச்சு, ஸோ இன்றைக்கி பாசிட்டிவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா நீங்கள் எடுக்கலாம். அதுவே நெகட்டிவாக ஒரு ஐடியாவும் எடுத்துக்கோங்க. பேங்க்ஸ் 10 டேஸாக நெகட்டிவில் தான் இருக்குது, ஸோ இன்றைக்கும் நெகட்டிவில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற வியூவும் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 2 வியூவும் டெய்லி நீங்கள் எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு மார்க்கெட் எந்த சைடில் போனாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அகெயின்ஸ்டாக இல்லாமல் கரெக்டாக நீங்கள் ட்ரேடும் பண்ணுவீங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு செக் ட்ரெண்ட் ஆன் ப்ரீவியஸ் டே. ஸோ எப்போவுமே மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டே ட்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். என்னோடய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். அதோட ஹரிசான்டல் லைன், பிரேக் அவுட்ஸு, ரெசிஸ்டன்ஸு, ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, எல்லா ட்ரெண்டையும் நீங்கள் வச்சு அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். எவ்ரிடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே ஒரு டைம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே பிஃபோர் ஓப்பனிங் ஒரு டைம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் குளோபல் கியூஸ். ஸோ குளோபல் கியூஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. அதில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ப்ளே ஆகிட்டு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதில் நீங்கள் வந்து எவ்வளோ நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ டீவியேஷன் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்துட்டு டவ் ஜோன்ஸோட ஓப்பனிங், க்ளோசிங், மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் ஏடிஆர், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர், ஹெச்டிஎஃப்சி ஏடிஆர் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். தேர்டு வந்துட்டு கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ். அது போக உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டா இருக்கும், ஜிடிபி டேட்டா இருக்கும், சைனா பிஎம்ஐ மேனுஃபேக்சரிங் அவுட்புட் இருக்கும். ஸோ நிறைய நியூஸஸ் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ். ஆல்வேஸ் உங்களுக்கு நியூஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. 24/7 நீங்கள் நியூஸை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் எப்போவுமே நியூஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். மார்க்கெட் எப்போ வேணாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், எப்போ வேணாலும் உங்களுக்கு லாஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களோட பிளான் என்னவோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அக்செப்ட் லாஸஸ். நீங்கள் லாஸஸ் பண்ணிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு நீங்கள் பாருங்கள். உடனே அதை ரெக்கவர் பண்ணணுன்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணலாம், பட் இமீடியட்டாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் ரீகேப். நீங்கள் பண்ணது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பண்ண எல்லா ட்ரேட்ஸும் ஒரு டைம் ரீகேப் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் அந்த வியூ எடுத்தீங்க, ஏன் அந்த ஆப்ஷன் செல் பண்ணீங்க, இல்லை ஏன் பை பண்ணீங்க. ஸோ எல்லா ட்ரேட்ஸும் நீங்கள் ஒரு வியூ எடுக்கணும், ரீகேப் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னால் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, அதுதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸ் வந்து இட் இஸ் ஒன்லி 5%. பட் மார்க்கெட்டில் எவ்ரி மந்த் நீங்கள் 5% ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கன்சிடரிங் நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் செல்லர். இது ரெண்டாக மட்டும் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஹையராகவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்.
தென் யூ டோன்ட் கம்பேர் வித் அதர் ட்ரேடர்ஸ். இப்போது ஒருத்தங்க வந்து 1 crore வச்சுட்டு அவங்க மந்த்லி 2 lakhs ப்ராஃபிட் பண்ணுறதும், நீங்கள் 10,000 வச்சுட்டு மந்த்லி 2,000 rupees ப்ராஃபிட் பண்ணுறதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கலாம், ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் அவங்கள விட பெட்டராக பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். உங்களோட ரிஸ்க் என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, உங்களோட ரிஸ்க் 20,000 rupees தானா, அதுதான் உங்கள் ரிஸ்க். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கவே கூடாது. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் சரி, மல்டிபிள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மல்டிபிள் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பேங்கிங்கில், ஹெல்த் கேரில், ஐடி, ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்றுலையும் ரிஸ்க்கும் உங்களோட ரிஸ்க் லெவலும் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எஸ் பேங்க். நிறைய பேர் எஸ் பேங்க்லேயே போய் ஃபுல் அமௌண்ட்டும் போட்டாங்க. அது போக எவ்வளவோ ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் தப்பான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். தென் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர் இஸ் ஆல்வேஸ் அனதர் ட்ரேட் தட் மே சர்ப்ரைஸ் யூ. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு சின்ன ட்ரேடில் லாஸ் பண்ணீங்க, சின்னதாக ஒரு லாஸ் பண்ணீங்க, இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. எப்போவுமே தேர் வில் பி அனதர் ட்ரேட் ஃபார் யூ தட் மே சர்ப்ரைஸ் யூ. தென் ட்ரேட் ஃபார் லிவிங். இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடிங் ஆஸ் அ லிவிங்காக எடுத்துக்கலாம். பட் அப்படி இல்லைன்னா பார்ட் டைம் ட்ரேடர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கலாம். அண்ட் உங்களோட மணியை ஒரு 1 or 2 lakhs வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ். நாட் அக்செப்டிங் அ ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ். இப்போ ப்ராஃபிட்ஸ் வந்து 200 rupees இன்றைக்கி ப்ராஃபிட் வருதுன்னா, ஓகே எனக்கு வந்து இதில் 50 rupees ப்ரோக்கரேஜ் போயிடும், எனக்கு டேக்ஸஸ் போகும் அப்படின்னு நீங்கள் வந்து அதை வந்து சின்ன ப்ராஃபிட்ஸ்ன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி லாஸஸ் ஆனாலும் இது வந்து பெரிய லாஸ் அப்படிங்கிறத மைண்டுக்கு கொண்டு போகாதீங்க. ஸோ அதை நீங்கள் கொண்டு போகலைனாவே நீங்கள் அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். எல்லா பிஸ்னஸ்லேயும் ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். ப்ராஃபிட் மைனஸ் லாஸோட வர வேல்யூ தான் உங்களோட ப்ராஃபிட்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ப்ராஃபிட்ஸே வந்துட்டும் இருக்காது, கண்டிப்பாக லாஸஸ் கண்டிப்பாக வரும். ஓவர் ட்ரேட். இன்னொன்று வந்து ஓவர் ட்ரேட். நிறைய பேர் மார்க்கெட் டவுன் ஆகும்போது அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏன் அக்யூமுலேட் பண்ணுறாங்கன்னா, ஓகே ஒரு 10 rupees ப்ராஃபிட் வந்துச்சுன்னா வித்தரலாம், அது வரைக்கும் நம்ம அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், எண்ட் ஆஃப் த மந்த் ஆர் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு நிறையா லாஸ் ஆகும். ஸோ அதில் ஒரு லாஸ் ஆகிடுச்சு, நீங்கள் அதிலேருந்து எக்ஸிட் பண்ணல அப்படின்னா வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாமா, இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமா, இல்லை எக்ஸிட் பண்ணலாமா, ஏதோ ஒரு டெசிஷன் தான் நீங்கள் எடுக்கணும். அக்யூமுலேஷன் எப்போ பண்ணணுன்னா பாட்டம் போய் டச் ஆகும்போது தான் அதோட அக்யூமுலேஷனே நீங்கள் பண்ணணும். அது ஆப்ஷன் செல்லிங்கில் மோஸ்ட்லி யாருமே அக்யூமுலேஷன் பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அக்யூமுலேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரேடில் நம்ம மணியை ரெக்கவர் பண்ணிடணும். இப்போது நீங்கள் பாசிட்டிவ் சைடு நினச்சிருக்கீங்க, மார்க்கெட் நெகட்டிவ் சைடில் போகுது, ஓகேன்னு சொல்லிட்டு பாசிட்டிவில் இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு நெகட்டிவில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அண்ட் பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகும். அப்போ நீங்கள் அகெயின் நெகட்டிவ் சைடில் இருக்கிற மணியெல்லாம் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உடனே அடுத்த ட்ரேட்லேயே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ட்ரேடோட மணி ரெக்கவர் ஆகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. 1 or 2 days ஆகட்டும், நோ ப்ராப்ளம். மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரையிங் டு மேக் மோர் மணி. ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்ரையிங் டு மேக் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ட்ரையிங் டு மேக் மோர் மணி. ட்ரையிங் டு மேக் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டில் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸாக பண்ணுறது வந்து ட்ரையிங் டு மேக் ப்ராஃபிட்ஸ். ட்ரையிங் டு மேக் மோர் மணினா நீங்கள் 100 rupees போட்டுட்டு 5,000 rupees ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த லெவலில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஆல்வேஸ் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்கள் எப்போவுமே உங்கள் மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டீங்க. ஈவன் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து 1 or 2 times சேம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆன் டைம் கோஸ் பை அவங்க வந்து மிஸ்டேக்ஸை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஆனால் கடைசியாக லாஸஸில் போய் முடியும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ப்ராஃபிட் வந்து 2,500 தான் உங்கள் டார்கெட் அப்படின்னா அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமும் செல் பண்ணால் வச்சுருப்பீங்க. எண்ட் ஆஃப் த டே அது மேபி கொஞ்சம் டவுன் ஆகி 1,500க்கு செல் பண்ணுவீங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் லாஸஸும் ஆகும். ஸோ ஆல்வேஸ் உங்கள் டார்கெட் வந்துருச்சுன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. உங்கள் டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சுன்னா மோஸ்ட்லி செல் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன ஆகுனா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 2,000 rupees ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா 4,000 rupees உங்களோட ரிஸ்க் நீங்கள் வைக்கணும். நீங்கள் அதை வைக்காமல் 1,000 rupees உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் 2,500 உங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் உங்கள் ரிஸ்க் நிறையா இருக்கணும், ரிவார்ட் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, ரிவார்டும் நீங்கள்
எடுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு 4th பாயிண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மார்னிங்கே ட்ரேட் எடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக ஆஃப்டர்நூனுக்குள்ளே டக்குன்னு மணி ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. எஸ் கரெக்ட். ஆனால் அது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகாது. மார்க்கெட்டோட வியூவே எல்லாருக்குமே ஆஃப்டர் ஹாஃப் அன் ஹவர் தான் மார்க்கெட்டோட வியூவே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் ட்ரேடிங் எடுக்கிறது ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் ட்ரேடிங் பொசிஷன்ஸ் ஆன் எக்ஸ்பெக்டிங் பிக் நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல நியூஸ் கொடுத்துருக்கு, ஆக்சிஸ் பேங்க் நல்ல நியூஸ் கொடுத்துருக்கு, இந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வாங்குறது தப்பு. ஸோ என்ன ஆகலாம் அப்படின்னா, ஆல்ரெடி அப்சைடில் போயிட்டுருக்கு, ஒரு கம்பெனி வந்து அப்சைடில் போயிட்டுருக்குன்னா நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டை புக் பண்ணி எல்லோரும் அதுலேருந்து வெளியே வர தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி அப்சைட் மூவ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்வேஸ் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. நியூஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அசம்ஷன் எடுத்து நியூஸ் பேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸோ லாங் டேர்மில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சின்ன ப்ராஃபிட்ஸாக எடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 2 lakh கேபிட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன் 1000 rupees per day ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு வைங்க. ஸோ இன் 200 daysல யூ வில் ரெக்கவர் த ஹோல் 100% ஆஃப் யுவர் மணி. ஸோ எப்போவுமே கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். Only slow and steady wins the race. Greed never pays. Thanks for watching the video. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.